ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம தேர்ட் டே ஆஃப் சீரீஸ் 20ல் இருக்கோம். இந்த சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பேலன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் அண்ட் மூவ்ஸை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது மற்ற ரெகுலர் எக்ஸசைஸோட சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றோ ரெண்டோ பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இன்றைக்கும் ஒரு பேலன்ஸ் என்ஹான்சிங் எக்ஸசைஸ் தான். அதாவது ஒரே காலில் நின்று ஸ்குவாட் பண்ணுற மாதிரி கீழே குனிஞ்சி தரையை டச் பண்ணிட்டு வரணும், அவ்வளோதான். இதை நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அப்புறம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்கள், ஒரு காலை தூக்கிக்கிறோம். இப்போ ஸ்லைட்டாக அப்படியே குனிஞ்சிட்டே போகணும். அதுக்கப்புறம் தரையை டச் பண்ணிவிட்டு மேலே எழுந்துக்கணும். எழுந்ததுக்கப்புறமும் கூட காலை கீழே விடக்கூடாது. கண்டினியூஸாக ஒரு 5 தடவை ஒரு கால்லையே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? பாருங்கள். 1 2 3 4 5. ஃபுல்லாக எழுந்ததுக்கப்புறம் காலை கீழே விடலாம். இந்த கால் மாற்றிருக்கோம் பாருங்கள். காலை மடிச்சுக்கிறோம். ஒரு காலை 1 2 3. ஸ்லோவாக பண்ணாதான் பேலன்ஸ் கிடைக்கும். 4 5. ஓகே, அவ்வளோதான். 1 2 3 4 5. 1 2 3 4 5. அவ்வளோதான். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் காலை லைட்டாக வச்சு பண்ணும்போது பேலன்ஸ் கிடைக்கல. கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி பண்ணும்போது நல்ல பேலன்ஸ் இருக்குது. அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதையே சப்போர்ட்டோடையும் பண்ணலாம். கையில் ஏதாவது செவரு பக்கமாக நின்றுக்கோங்க, காலை மடிச்சுக்கோங்க. 1 2 3. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த பக்கம் ட்ரை பண்ணுவோம். 1 2 3. அவ்வளோதான். இப்போ பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் கூட இது பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு ஒரு நல்ல பேலன்ஸ் கோஆர்டினேஷன் கிடைக்கும். ஒரு காலில் பண்ணுறதால, அதாவது முக்கால்வாசி பேலன்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக்கில் தான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது முட்டியோட பலத்தை அதிகப்படுத்துகிறோம், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகப்படுத்துகிறோம். அதனால் பேலன்ஸும் அதிகமாகும். பழகினதால் நம்ம ஃப்யூச்சரில் எப்பயாவது அடிபடுற மாதிரியோ விழற மாதிரியோ தவறி விழற மாதிரியோ இருந்ததுன்னா நம்மளை காப்பாற்றிக்க முடியும். வயசாகும்போது நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இப்போலேருந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை பழகிட்டே இருங்க. நான் அடுத்த நாள் புது பேலன்ஸ் எக்ஸசைஸோடு உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.